இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விதிமுறைகளை பின்பற்றவில்லை. மலேசியாவுக்குள் நுழைவதிலிருந்து 112 வெளிநாட்டவர்கள் தடுத்து நிறுத்தம். வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளுக்கு சேர்ந்த 112 பேர் செபாங் KLIA விமான நிலையம் வழியாக இந்நாட்டிற்குள் நுழைவதிலிருந்து நேற்று தடுத்து நிறுத்தப்பட்டனர். AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தாங்கள் மேற்கொண்டு வரும் தொடர் கண்காணிப்பின் பலனாக அம்முயற்சி முறியடிக்கப்பட்டதாக AKPS நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த 300 பேரை சோதனைக்கு உட்படுத்தியதில் வந்திறங்கி 500 மணி நேரங்களாகியும் குடிநுழைவு சோதனை சாவடிகளுக்கு செல்லாமல் சுற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டம் அதிகாரிகளின் கண்களுக்கு தென்பட்டது. கடைசியில் உரிய காரணங்கள் மற்றும் முறையான ஆவணங்கள் இல்லாத அந்த 112 பேரும் கைதானதாக AKPS கூறியது. அவர்கள் தத்தம் சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்படுவர். நாட்டின் நுழைவாயில்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இதுபோன்ற அமலாக்க மற்றும் சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அது உறுதியளித்தது. குழந்தையை கழுத்து நெரித்து கொன்ற தாய்க்கு மனநல பரிசோதனை. கடந்த பிப்ரவரி மாதம் நெகிரி செம்பிலான் மந்தினில் தனது 1 வயது 8 மாத பெண் குழந்தையை கழுத்து நெரித்து கொன்ற 35 வயது பெண் நேற்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். இந்நிலையில் தனது குற்றத்தை மறுத்த அப்பெண் ஜொஹூர் பாரு பெருமாய் மருத்துவமனையில் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கும் அபராதமும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மனநல மதிப்பீட்டின் முடிவுகளுக்கு பின் ஜூன் 19ஆம் தேதி வழக்கு தொடரும் என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெறும் வயதை 65ஆக உயர்த்த ஆராய்வீர். அரசுக்கு அசலினா வலியுறுத்து. 60 வயதுக்கு பிறகும் பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவும் ஆற்றலை கொண்டவர்களாகவும் இருப்பதால் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நீடிப்பது குறித்து அரசாங்கம் ஆராய வேண்டும் என சட்டம் மற்றும் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் அசலினா ஒத்தமான் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். நடப்பு சமூக போக்கு மற்றும் தனது கண்காணிப்பின் மூலம் இது தனது சொந்த கருத்தாக இருப்பதாக அவர் கூறினார். நாங்கள் சந்திக்கும் சில அதிகாரிகளுக்கு 60 வயதாகிவிட்ட போதிலும் அவர்கள் இன்னமும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றனர். அவர்கள் இன்னமும் வேலை செய்ய முடியும் என்பதால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு அனுமதிப்பது நன்றாக இருக்காது என்று இன்று ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சிறந்த சேவை மற்றும் ஓய்வு விருதை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அசலினா தெரிவித்தார். மலேசியாவில் 60 வயதை தாண்டியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களில் பலர் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கின்றனர். கடந்த ஆண்டு 60 மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் மக்கள் தொகையில் 11.1 விழுக்காட்டினராக இருப்பதாகவும் இந்த விகிதம் 2030ஆம் ஆண்டில் 15 விழுக்காடாக உயரும் என்றும் இதனால் மலேசியா வயதானவர்களின் நாடாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 46வது ஆசியான் மாநாடு ரயில் மற்றும் பேருந்து சேவை நேரம் நீட்டிப்பு. பிரசரணா. 46வது ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு இந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை ராபிட் KLின் ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாரம் எதிர்பார்க்கப்படும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை ஈடு செய்ய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதல் ரயில் சேவைகளை ஏற்பாடு செய்திருப்பதாக பிரசரணா கூறியுள்ளது. தொடர்ந்து KLCC மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்ல விரும்பும் பேருந்து பயனர்கள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரயில் சேவைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் பயணிகள் தங்கள் பயணத்தை முன்னதாகவே திட்டமிடவும் ராபிட் KLின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக அறிவிப்புகளை உடனுக்குடன் கண்காணிக்கவும் பல்ஸ் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்யுமாறு பிரசரணா பணித்துள்ளது. போர் நிறுத்த முயற்சியில் ட்ரம்ப் புதினுடனான தொலைபேசி அழைப்பு. மாஸ்கோ மற்றும் கிவி இடையிலான போர் நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தொடர்பு கொண்டுள்ள தகவல் வெளிவந்துள்ளது. அதிகமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அனைத்து தரப்பினரும் குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின் ஈடுபட வேண்டும் என்பதே
உரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. மேலும் போர் நிறுத்தத்தை பற்றி புதின் தொடர்ந்து அமைதி காத்து வரும் நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி, ஐரோப்பிய ஆணைய தலைவர், பிரெஞ்சு அதிபர், இத்தாலிய பிரதமர், ஜெர்மன் அதிபர் மற்றும் பின்லாந்து அதிபர் போன்ற உலக தலைவர்களுக்கு புதின் உடனான அழைப்பின் உள்ளடக்கத்தை விளக்கியதாக ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். மைக்கியாஸ்க் சர்ச்சை விசாரணைக்கு அச்சமில்லை என்கிறார் KPKT அமைச்சர் ngா. சர்ச்சையாகியுள்ள மைக்கியாஸ்க் விற்பனை கூடாரங்களின் செலவு குறித்து மலேசிய ஊழல் ஒழிப்பு ஆணையமான MACC உள்ளிட்ட எந்த ஒரு அதிகார தரப்பும் விசாரிக்கலாம். அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சரான நாங்கூர் மிங் கூறியுள்ளார். அமைச்சர் மிகவும் வெளிப்படையாக செயல்படுவதற்காக அவர் சொன்னார். ஆனால் அதே சமயம் அவ்விஷயத்தில் அவதூறு பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் மைக்கியாஸ்க் திட்டம் குறித்த உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரவுவதை ஏற்க முடியாது. சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக போலீசிலும் மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையமான MCMCயும் புகார் செய்யப்படும். புகாருக்கான வீடியோ ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். சிறந்த சேவையை வழங்க புத்தாக்க சிந்தனையோடு இருக்க வேண்டும். 58 ஆண்டு கால மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமா தொடர்ந்து சிறந்த சேவையை வழங்குவதில் அதன் ஊழியர்கள் வேகமாக, திறமையாக மற்றும் புத்தாக்க சிந்தனையோடும் இருக்க வேண்டும். ஊடகத்துறை தொடர்பான தற்போது பரிணாம வளர்ச்சியில் செல்வதால் பெர்னாமா பல்வேறு ஊடக நிறுவனங்களுடன் தொடர்ந்து போட்டியிடுவதற்கான ஆற்றலையும் புதிய மாற்றத்தையும் எதிர்நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தின் படுகா நூர் அஃபிடா கமாலுடன் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் விஸ்மா பெர்னாமாவில் இன்று நடைபெற்ற அதன் 58வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். அதில் பெர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜு, பெர்னாமா செய்தி சேவையின் துணை தலைமை ஆசிரியர் நஸ்ரியா டாரூஸ் மற்றும் வர்த்தக செய்தியின் துணை தலைமை ஆசிரியர் அஸ்லினா அசீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவமனை பார்வையாளர்களை மிரட்டிய பெண் பாதுகாவலர் கைது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்லாங்கூர் மாநில மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்த பெண் பாதுகாவலர் ஒருவர் மருத்துவமனைக்கு வந்திருந்த பணியாளரிடம் 50 ரிங்கெட் பணத்தை மிரட்டி பறித்த காணொலி வைரலானதை அடுத்து போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்பெண் பாதுகாவலர் வாகனங்களை அங்கீகாரமற்ற பகுதியில் நிறுத்தி வைத்து ஆதாயம் ஈட்டுவது முதல் கட்ட விசாரணைகள் தெரிய வந்தது. மேலும் சம்பவத்தின் போது அந்த பெண் முரட்டுத்தனமான அச்சுறுத்தும் வார்த்தைகளை பேசியதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். தொடர்ந்து அந்த குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு அப்பெண் இன்று முதல் நாளை வரை 2 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டுதா டோல் சாவடி வைர விபத்து 4x4 ஓட்டுநரின் சிறை 6 மாதங்களாக நீட்டிப்பு. 2 வாரங்களுக்கு முன் உயர் சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிளில் சென்ற தம்பதியை இடித்து தள்ளிய 4x4 4 சக்கர வாகன ஓட்டுநருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 32 வயது தர்மராஜுவுக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விதித்த 30 நாள் சிறையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முனியாண்டி 6 மாதமாக உயர்த்தி தீர்ப்பளித்தார். எனினும் 12,000 ரிங்கெட் அபராதம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு வாகனம் ஓட்டும் உரிமத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது என்ற உத்தரவும் நீடிக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விதித்த 30 நாள் சிறையானது கண்மூடி திறப்பதற்குள் முடிந்துவிடும். இந்த 12,000 அபராதத்தையும் குற்றவாளி செலுத்திவிட்டார். ஆனால் பாதிக்கப்பட்ட தம்பதியோ நிரந்தர செயலிழப்புக்கு ஆளாகி உள்ளதோடு கடைசி வரை மற்றவர்களை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே குற்றவாளிக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு படிப்பனையாக இருக்கும் வகையில் கடுமையான தண்டனை விதிக்குமாறு அரசு தரப்பு முன்னதாக உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது. மே 10ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு டுதா டோல் சாவடிக்கு முன்பாக மாநகரை நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையில் தர்மராஜு ஓட்டி சென்ற நிசான் நவாரா வாகனம் மோட்டார் சைக்கிளில் சென்ற அத்தம்பதியை மோதி தள்ளியது.
பணியிட மாற்றம் ஆசிரியர்களுக்கு கிடைத்த வெற்றி. நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்து ஈராண்டுகள் பூர்த்தியானால் எவ்வித நிபந்தனையும் இன்றி அவர்கள் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று இவ்வாண்டு ஆசிரியர் தின செய்தியாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது அறிவாசான்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. முந்தைய காலங்களில் குறிப்பாக 80-90 ஆண்டுகளில் புதிய ஆசிரியர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கும் இடங்களில் கல்வி அமைச்சு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்த நிலையில் 2010 ஆண்டிற்கு பின்னர் அந்த விதிமுறையை அமைச்சு கடினமாக்கியது. இதனால் வேலைக்கு சேர்ந்து பல ஆண்டுகள் ஆயினும் பணியிட மாற்ற கனவு இன்னும் பல ஆசிரியர்களுக்கு நினைவாகாமலேயே இருக்கும் நிலையில் அமைச்சின் வேளாண்மை அறிவிப்பு ஆசான்களுக்கு மகிழ்ச்சியை அறிவித்துள்ளது. பொதுவாக ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக அந்த ஆசிரியர் வேலைக்கு சேர்ந்த 3ஆம் பின்னரே அவருடைய நிரந்தரப்படுத்தும் நடவடிக்கை பள்ளி நிர்வாகம் மேற்கொண்டு அதை கல்வி சேவை ஆணையத்தின் பரிசீலிப்பதாக தலைமை ஆசிரியர் அனுப்பி வைப்பார். மேக்னமில் ரைசிங் பைக்கர்ஸ் கிளப்பின் தனித்துவமான ஞாயிறு சந்திப்பு. பிரபல மோட்டார் சைக்கிள் கிளப்பான ரைசிங் பைக்கர்ஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புக்கிட் பின்தாங் ஜாலான் புடூவில் உள்ள மேக்னம் வளாகத்தில் ஒரு புதுவிதமான சந்திப்பை நடத்தியது. வழக்கமாக இயற்கை எழில் கொஞ்சம் நடை பயணங்கள் மற்றும் திறந்தவெளி சாலை சாகசங்களை செய்து வந்த இந்த கிளப் இம்முறை அதிர்ஷ்ட குழுக்கள் நிறுவனமான மேக்னமின் பொது குழுக்கள் நடத்தும் இடத்திற்கு வருகை மேற்கொண்டிருந்தது. இதில் அக்கிளப்பை சேர்ந்த 24 பேர் பங்கேற்றனர். மேக்னமின் பொது குழுக்கள் இடம் என்பது அதிர்ஷ்ட குழுக்களின் வெற்றியாளர்களை தேர்வு செய்யும் இடமாகும். பரிசு எண், எப்படி குழுக்கள் முறைகள் தேர்வு செய்யப்படுகிறது, பரிசு தொகை போன்ற செயல்முறைகளும் அனைத்து பொதுமக்களின் முன்னிலையில் இடம்பெறும். இதனிடையே இந்த புதிய அனுபவத்தை பெற்ற இந்த கிளப்பின் உறுப்பினர்கள் வெற்றியாளர்களுக்கு தகவல் அறிவிப்பதில் உள்ள செயல்முறைகளை புரிந்து கொள்வதில் பெரும் ஆர்வம் வெளிப்படுத்தினர். அதோடு மேக்னம் செயலி குறித்த விளக்கமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. குழுக்கள் முடிவுகளை சரிபார்த்தல், டிக்கெட்டுகளை வாங்குவது, அறிவிப்புகளை பெறவும், கணக்குகளை நிர்வகிப்பது, பயனர்கள் தங்கள் கொள்முதல் வரலாற்றை மதிப்பாய்வு செய்வது, தனிப்பட்ட தகவல்களை நிர்வகிப்பது என அனைத்து சேவைகளையும் கொண்டுள்ளது மேக்னம் செயலி.